அனைவருக்கும் வணக்கம். அன்பர்ஸ் பேசுகிறேன். பாரதி ஃபேஷன் டெக் வாட்ஸ்அப் காலேஜ் அட்மின் அன்பர்ஸ் பேசுகிறேன். ஃபேப்ரிக் டிசைனிங் இன்னைக்கு வந்து 2வது கிளாஸு. முதல் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ், அதுக்கப்புறம் வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ், இது ரெண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு வந்து 2வது கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்டை நாம் வந்து எந்த வகையில் ஸ்டார்ட் பண்ணி எப்படி எந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணி எப்படி வந்து எண்ட் பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் சேர்த்த போகிறோம் அப்படிங்கிறது. இந்த ஃபேப்ரிக் டிசைனிங் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் 2 விதமாக நம்ம பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு மீடியம் லெவலில் வந்து ஆர்டர் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறப்ப மேனுவல் மெத்தடை நாம் வந்து அப்ளை பண்ணலாம். ஓரளவுக்கு வந்து டார்கெட் வந்து ரீச் ஆன பிறகு ஓகே, இதுக்கு மேலே வந்து மேனுவலாக பண்ணுறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு பொசிஷன் வர்றப்ப நீங்கள் வந்து அதை வந்து மெஷினரி லெவலுக்கு, அதாவது இண்டஸ்ட்ரியல் மெத்தடில் வந்து இது பண்ண ஆரம்பிக்கலாம். அது எப்படிங்கிறத இன்னைக்கு கிளாஸில் வந்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பிகினிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாந்தினி அந்த ஃபேப்ரிக் டிசைன் மேக்கிங் டெக்னாலஜி இதுதான் வந்து நம்மளுடைய பிளான் வந்து அதுதான். அப்போ ஒரு பாந்தினி டிசைனை வந்து நம்ம வந்து காட்டன் கிளாத்தில் அப்ளை பண்ணுறதுக்கு, அதை வந்து ஒரு ஜாப் ஆர்டரை எடுத்து பண்ணுறதுக்கு அல்லது வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் மூலயமா பாந்தினி டிசைன் மேக்கிங் டெக்னாலஜி வந்து பழகின பிறகு ஓரளவுக்கு டிசைன்னா என்ன, பாந்தினி டிசைன்னா என்ன, ஒரு தொழிலில் வந்து இறங்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம பழகிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஜாப் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி அல்லது வந்து நீங்கள் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணி மார்க்கெட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் போட வேண்டியது வந்து சாம்பிள்ஸ். இப்போ வந்து நம்ம காட்டனில் தான் வந்து பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். அதுக்காக தான் வந்துட்டு நம்ம காட்டன் பற்றின டெக்னாலஜியை வந்து இப்போ வந்து நம்ம தியரிட்டிக்கலாக வந்துட்டு எலாபரேட்டாக வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த விஷயத்த நான் வந்து உங்களுக்கு அந்த காட்டன் பற்றின விஷயத்த வந்துட்டு அதை எப்படி வந்து காட்டன் பற்றின நாலேஜை வந்து நாம் வந்து அபிவிருத்தி பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிட்டு அப்புறம் பாந்தினி பற்றின விஷயங்களை பற்றி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காட்டன் பற்றின அந்த தியரிட்டிக்கல் டெக்னாலஜி வந்து மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்துட்டு மினிமம் ஒரு 2 to 5 years நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து உங்கள் பிஸ்னஸில் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜ் ரீச் ஆகிற வரைக்குமே காட்டனில் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் வந்து பிகினிங்கில் வந்து இப்போ வந்து நம்ம காட்டன் பற்றின ஸ்டடியை வந்து நல்லா ஒரு தெளிவான முறையில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ இனிஷியலாக வந்து உங்களுக்கு இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த காட்டன் தியரி அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பொறுமையாக வந்து படிக்கணும், புரிஞ்சிக்க வந்து ட்ரை பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டால், இதில் வரக்கூடிய அந்த மேஜர் ஹெட்டிங்ஸுக்கு உண்டான சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து வீடியோவாக வந்து கிடைக்கும். அப்போ அதில் வந்து நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உங்கள் நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து காட்டன் கல்டிவேஷன் பற்றி, காட்டன் பருத்தி பயிர் வந்து எப்படி வந்து ஒரு விவசாய நிலத்தில் வந்து பயிரிடப்படுது, அதை வந்து எப்படி பராமரிக்கிறாங்க, பராமரிக்கும் போது வரக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுக்கு என்னென்ன, எவ்வளவு காலம் முடிந்த பிறகு அது வந்து அறுவடை செய்யப்படுது, விவசாய நிலத்தில் அறுவடை செய்யப்படுது அப்படிங்கிறது ஒரு விதமான ஒரு டெக்னாலஜி. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அறுவடை காலம் முடிந்த பிறகு அந்த பருத்தியை வந்து காட்டன் செடியிலிருந்து பருத்தியை வந்து எடுத்த பிறகு அதை வந்து எப்படி சுத்தம் பண்ணுறாங்க, ஜென்னிங் ஃபேக்டரிக்கு எடுத்துகிட்டு போய் எப்படி சுத்தம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடுத்த ஒரு இது. சுத்தம் பண்ண பருத்தியை வந்து எப்படி கார்டிங், கோம்பிங், தேவையில்லாத துகள்களை பருத்தியில் ஒட்டிட்டு இருக்கக்கூடிய தேவையில்லாத துகள்களை எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த
ஒரு ஷார்ட் ஃபைபர்ஸை வந்து கார்டிங் முறையில் வந்துட்டு எப்படி வந்து லென்த்தி ஃபைபர்ஸா அந்த ஒரு நீளம் குறைவாக இருக்கக்கூடிய அந்த பருத்தி நூல் இழைகளை எப்படி வந்து ஒரு முழு நீளமான ஒரு பருத்தி நூல் இழைகளாக மாத்துறாங்க கார்டிங்கில் அப்படிங்கிறது அடுத்த விதமான ஒரு டெக்னாலஜி. ஃபர்ஸ்ட் வந்து ஜின்னிங், ரெண்டாவது வந்து கோம்பிங், மூணாவது வந்து கார்டிங். இந்த 3 முடிஞ்ச பிறகு அதை வந்து நூலா வந்து மாத்துறதுக்கு ஸ்பின்னிங் மில்லுக்கு கொண்டு போறாங்க. காட்டன் நூலை ஸ்பின்னிங் மில்லுக்கு கொண்டு போறாங்க. அப்போ வந்து பருத்தி செடியானது விவசாய நிலத்துல பயிரிடப்பட்டு அறுவடை செய்யறதுல இருந்து அந்த பருத்தியை வந்து எப்படி சுத்தம் பண்றாங்க, தென் வந்து அந்த கோம்பிங்ல வந்துட்டு விதை துகள்கள் மற்றும் தேவையில்லாத பருத்தியை தொந்தரவு பண்ணிட்டு கூடிய சில விஷயங்களை வந்து எப்படி நீக்கிறாங்க, கார்டிங்ல வந்து ஷார்ட் ஃபைபர்ஸை வந்து எப்படி வந்து லென்த்தி ஃபைபர்ஸா மாற்றுறாங்க, தென் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி ஸ்பின்னிங் மில்லுக்கு எடுத்துட்டு போறாங்க, நூலா நோக்குறாங்க அப்படிங்கிற வரைக்கும் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிப்படையில வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தொழில்நுட்பம். காட்டன் குறித்து அடிப்படையில வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய தொழில்நுட்பம். அதனாலதான் வந்து தியரியில வந்து இது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பின்னிங் வரைக்கும் வந்து நூலா கன்வெர்ட் ஆகிறது வரைக்கும் ஒரு டெக்னாலஜி. அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க வந்து இப்போ வந்து வீடியோவா பார்ப்பீங்க. தென் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிராக்டிக்கல் ஸ்டடியில வந்துட்டு எக்ஸாக்டா இந்த விஷயங்கள் காட்டன் பயிரிடப்படுதுன்னா அது எந்த மாதிரியான நிலத்துல வந்து பயிரிடப்படுது அப்படிங்கறத வந்துட்டு லைவ்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் நடக்கும். அதே மாதிரி ஜின்னிங் ஃபேக்டரியில வந்துட்டு எப்படி பருத்தி நூல் இழைகளை வந்து சுத்தம் பண்றாங்க அப்படிங்கறது வந்து ஒரு லைவ் கிளாஸ் நடக்கும். இந்த லைவ் கிளாஸ் எல்லாம் வந்து கூகுள் மீட்ல நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கோம்பிங், கார்டிங், இந்த மாதிரி எந்தெந்த டெக்னாலஜி வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தியரி வடிவத்துல கிடைக்குதோ, அடுத்தது வந்து வீடியோ வடிவத்துல கிடைக்குதோ, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ங்கிறது வந்து லைவ்ல வந்து அதை நீங்க பார்த்து உங்க பிரெயின்ல வந்து நீங்க இன்செர்ட் பண்ணிக்கலாம். அந்த நாலேஜ் வந்து நீங்க வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். காட்டன் பத்தின முழுமையான ஒரு நாலேஜ். இப்போ ஸ்பின்னிங் வரைக்குமே பாத்தீங்கன்னா நூலா கன்வெர்ட் ஆகுது. பஞ்சு வந்து எப்படி வந்து நூலா மாறுது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து நாம வந்து ரீச் ஆகிறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காட்டன் துணி வந்து எப்படி தயாராகுது, அந்த நூலை வந்து எப்படி வந்து துணியா மாத்துறாங்க, அதுல வந்து என்னென்ன டெக்னாலஜி இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இப்ப ரிட்டன் வடிவத்துல வந்து லெசன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் வடிவத்துல வரக்கூடிய லெசன்ஸை வந்து நீங்க வந்து உள்வாங்கணும், படிக்கணும், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அது சம்பந்தமா வர்ற காணொலிகளை வந்து பொறுமையா பார்க்கணும். அதுல என்ன காண்பிக்கப்படுது அப்படிங்கறது வந்து உள்வாங்கணும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் வந்து லைவ்ல வந்து கூகுள் மீட்ல கிளாஸ் நடக்கும்போது ஒரு 60 to 70% நாலேஜை வந்து நீங்க வந்து வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கணும். ஃபைனலா வந்து ஃபேக்டரி விசிட், ஃபீல்டு விசிட்னு வர்றப்ப நீங்க நேருக்கு நேர் இந்த விஷயங்களை பார்த்து தெளிவு பண்ணிக்கலாம். இதுதான் வந்து நம்மளுடைய கான்செப்ட். நம்மளுடைய என்டையர் கான்செப்டே இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து காட்டனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மெத்தட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேப்ரிக் டிசைனிங் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மெத்தட். ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டடி வந்து எப்படி வந்து நம்ம கொண்டு போக போறோம் அப்படிங்கிறது. ஃபேப்ரிக் டிசைனிங் கான்செப்ட் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் காட்டன் பத்தின நாலேஜ், காட்டன் துணி பத்தின நாலேஜை வந்து நீங்க வந்து உள்வாங்கிக்கிறது. ஏன்னா நீங்க ஃபேப்ரிக் டிசைனை வந்து அப்ளை பண்ண போறதே வந்து காட்டன் ஃபேப்ரிக்ல தான். அப்ப அந்த காட்டன் ஃபேப்ரிக் பத்தின கம்ப்ளீட் ஸ்டடி, கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் மட்டுமே காட்டன் கிளாத்ல வந்து நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஃபேப்ரிக் டிசைனிங் கான்செப்டை வந்து நீங்க சக்சஸ் பண்ண முடியும். இனிஷியலா நாம எடுக்கிறது வந்து பாந்தனி ப்ராஜெக்ட். அப்புறம் இந்த 1 year ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் 9 monthsல வந்துட்டு நமக்கு எப்படி டைம் சேவ் ஆகுது அப்படிங்கறத பொறுத்து அடிஷனல் ஃபேப்ரிக் டிசைனிங் டெக்னாலஜி வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இப்போ வந்து நம்ம அளவுகோல் நிர்ணயிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய கோல் வந்து பாந்தினி டெக்னாலஜியை வந்து எவ்வளவு சீக்கிரமா வந்து நீங்க வந்து உள்வாங்குறீங்களோ, அதுல வந்து ஒரு தெளிவான ஸ்டேஜுக்கு நீங்க வர்றீங்களோ, அதுக்கப்புறம் அந்த 9 monthsல நமக்கு இருக்கக்கூடிய பீரியடை பொறுத்து அடுத்தடுத்த டெக்னாலஜி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், பத்திக் பிரிண்டிங், பத்திக் ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங், பிளாக் பிரிண்டிங், ஸ்கிரீன் பிரிண்டிங், கிரிங்க்லிங், எம்ப்ராய்டரி வெரைட்டிஸ், இந்த மாதிரி வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த டைம்ல வந்து இந்த மாதிரியான டெக்னாலஜி வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்ப காட்டன் ஸ்டடிங்கிறது வந்து மஸ்ட். ஒரு காட்டன் துணி உங்களுக்கு கைக்கு வருது அப்படின்னா அந்த துணியினுடைய கம்ப்ளீட் ஹிஸ்டரி வந்து உங்க கையில இருக்கணும். அப்பதான் வந்து ஃபேப்ரிக் டிசைனிங் கான்செப்டை வந்து நீங்க வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸ்பின்னிங் மில்ல வரைக்கும் நான் சொன்னேன். ஸ்பின்னிங்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பவர்லூம்,
பவர்லூமில் வந்துட்டு எப்படி பவர்லூம் தான் வந்து காட்டன் நூலை வந்து துணியாக மாற்றக்கூடிய ஒரு இடம். அதுக்கப்புறம் இடையில ஸ்பின்னிங் மில்லுக்கும் பவர்லூமுக்கும் இடையில ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து சைசிங் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஸ்பின்னிங் மில்லில் நூல் தயாரான பிறகு சைசிங் மில்லுக்கு வந்து நூல் எடுத்துகிட்டு போவாங்க. அங்கே வந்து நூலுக்கு வந்து ஸ்டார்ச் அப்ளை பண்ணுவாங்க. எதுக்காக வந்து இந்த ஸ்டார்ச் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, தறியில் போட்டு நெசவு பண்ணும் பொழுது, அதாவது பவர்லூம் தறியில் வந்து துணியை வந்து நெசவு பண்ணும்போது அந்த நூலுக்கு உறுதித்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைசிங்கில் ஸ்டார்ச் பண்ணுவாங்க. அந்த ஸ்டார்ச் போட்ட பிறகு வார்ப் வெஃப்ட் 2, அந்த வார்ப்புங்கிறது வந்து ஏற்கனவே உங்களுக்கு வந்து ரிட்டர்னில் கொடுத்துருக்குது. நீளமான நூல் வந்து வார்ப்பு, குறுக்க போகிற நூல் வந்து வெஃப்ட். தமிழில் வந்து நீளமாக போகிற நூலை வந்து பாவுன்னு சொல்லுவோம், குறுக்க போகிற நூலை வந்து ஊடைன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த பாவும் ஊடையும் விசைத்தறியில வந்து ஒன்னா சேரும்போது தான் அந்த இடத்துல வந்து துணி உருவாகுது. அதாவது வார்ப்பியானும் வெஃப்டியானும் ஒன்னா சேரும்போது தான் அந்த இடத்துல வந்து துணி உருவாகுது. அதே மாதிரி ரிட்டர்ன் மெசேஜில் வந்து யான் கவுண்ட் பற்றின சில விஷயங்களை வந்து நம்ம இப்போ கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். யான் கவுண்ட்னா என்ன, ஒரு நூலுக்கு வந்து எண் எதுக்காக கொடுக்கப்படுது, அது எண் கொடுக்கப்படுவதன் நோக்கம் என்ன, எத்தனை வகையான எண்கள் கொண்ட நூல்கள் இருக்கு அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ரிட்டர்ன் மெசேஜில் வரக்கூடிய அந்த நோட்ஸை பார்த்து தெளிவு பண்ணிக்கங்க. தென் நீங்கள் வந்து அதை வீடியோவில் அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு லைவ் கிளாஸில் வந்து அதை நேருக்கு நேர் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ ஷார்ட்டாக வந்துட்டு அந்த காட்டன் ஹிஸ்ட்ரியை வந்துட்டு லைன் அப் பண்ணுறேன். முதல்ல வந்து பருத்தி விவசாய நிலத்தில் பயிரிடப்படுது. குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அறுவடை செய்யப்படுது. அறுவடை செய்யப்பட்ட பின்பு சுத்தம் செய்யப்படுவதற்காக ஜின்னிங் மில்லுக்கு கொண்டு போகப்படுது. ஜின்னிங் மில்ல சுத்தம் செஞ்சப்பட்ட பிறகு மேலும் அதில் இருக்கக்கூடிய சில வகையான தேவையில்லாத பொருட்களை நீக்குவதற்காக கார்டிங் மிஷினில் சுத்தம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஃபைபர்ஸை வந்து லென்த்தி ஃபைபர்ஸாக மாற்றுறதுக்கு வந்து கோம்பிங் பண்ணுறாங்க. கோம்பிங் பண்ண பிறகு அதை வந்து நூலாக மாற்றுறதுக்கு ஸ்பின்னிங் மில்லுக்கு கொண்டு போகிறாங்க. ஸ்பின்னிங் மில்லில் வந்து வேலை முடிஞ்சு நூலாக மாற்றின பிறகு அதுக்கு நூலுக்கு வந்து உறுதித்தன்மை கொடுக்கப்படுவதற்காக ஸ்டார்ச்சிங் பண்ணுறாங்க. ஸ்டார்ச்சிங் பண்ண பிறகு பவர்லூமில் அதாவது விசைத்தறியில் காட்டன் துணியை நெசவு பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஒரு லைன் ஆஃப் டெக்னாலஜி. ஓகேவா? இப்போ வந்து காட்டன் துணி தயாராகிருது. அப்போ முதல்ல தயாராகிற காட்டன் துணி ஃபேப்ரிக் டிசைனிங்க்கு நாம் பயன்படுத்துவதற்குரிய முதல்ல தயாராகிற காட்டன் துணி வந்து காரிக்கன் காட்டன் துணி, காடா துணின்னு சொல்லுவோம். காரிக்கன் காட்டன் துணி, அதை வந்து நம்ம வந்து காடா துணின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜில் இருந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து தறியிலிருந்து வெளியே வரும்போது அது வந்து காரிக்கன் காட்டன் துணி. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து பாயிலிங். எதுக்காக பாயிலிங் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து பருத்தி இழைகளால் தயாரிக்கப்பட்ட ஒரு துணி, இயற்கையாக விளையக்கூடிய ஒரு பொருளால் தயாரிக்கப்பட்ட ஒரு துணி. அப்போ அந்த துணியில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சை நீக்குவதற்கும் விவசாயத்தன்மையை போக்கி ஒரு உறுதித்தன்மையை பயன்பாட்டுக்கு உகந்த தன்மையை கொடுக்கப்படுவதற்காக வந்து பாயிலிங் செய்யப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேஜில் காரிக்கன் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கலரை நீக்கி துணிக்கு வந்து வெள்ளை நிறத்தை கொடுப்பதற்காக வந்து ப்ளீச்சிங் செய்யப்படுது. ப்ளீச்சிங்கில் வந்து 2 வகை உண்டு. ஒன்று வந்து ஹாஃப் ப்ளீச்சிங், இன்னொன்று வந்து ஃபுல் ப்ளீச்சிங். ஃபேப்ரிக் டிசைனிங் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃபுல் ப்ளீச்சிங் கிளாத் தேவை. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாயிலிங்னா என்ன, ப்ளீச்சிங்னா என்ன, ஹாஃப் ப்ளீச்சிங்னா என்ன, ஃபுல் ப்ளீச்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை வந்து மேனுவலில் எப்படி பண்ணுறது, மெஷினரியில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபுல் ப்ளீச்சிங் கிளாத் ரெடியான பிறகு தான் ஃபேப்ரிக் டிசைனிங் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாம் வந்து துணியில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ அந்த ஃபேப்ரிக் டிசைனிங் பாந்தினி அப்படிங்கிற ஒரு டிசைன் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன ஃபார்மேட் இருக்குது, அதில் வந்து A to Z ப்ராசஸ் இருக்குது. A to Z ப்ராசஸ் இருக்குது. அப்போ அந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல பாந்தினி டிசைன் அப்ளை பண்ண பிறகு டையிங் பண்ணுறோம் இல்லைங்களா, ஏன்னா கலர் போட்டால் தான் வந்து பாந்தினி டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ வந்து அந்த டையிங் டெக்னாலஜினா என்ன அப்படிங்கிற முழுமையான ஒரு படிப்பை வந்து நம்ம உள்வாங்கணும். அப்போ இந்த காணொலியில், குறிப்பாக இந்த செகண்ட் கிளாஸ் காணொலியில் இத்தனை விஷயங்களை வந்து நம்ம வந்து எலாபரேட்டாக படிக்க போகிறோம், வீடியோவாக பார்க்க போகிறோம், கூகுள் மீட் லைவ் கிளாஸ்லேயும் வந்துட்டு தெளிவு பெற போகிறோம். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு விசிட்டு, ஃபேக்ட்ரி விசிட்டில் வந்து நாம் வந்து முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த நான் கன்வே பண்ணுறேன். மீண்டும்
ஃபேப்ரிக் டிசைனிங் 3rd கிளாஸ் காணொலியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.